Hi guys, I'm Nivita. இந்த வீடியோவில் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து சிஎஸ்ஏஆர் நெட் எக்ஸாம் பிஜிடிஆர்பி எக்ஸாம்லாம் கேட்கக்கூடிய கான்செப்ட்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆக்சுவலி லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ஸ்னால் என்ன அதெல்லாமே பார்த்தோம். கான்ட்ராக்ஷன் மேப்பிங், லிப்ஸ்டிஸ் ஃபங்க்ஷன் இதெல்லாம் பார்த்தோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஒரு ப்ராப்ளம். ஓகேவா, இது வந்து ஒரு 2-3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. R, D, D na distance is a set of real numbers with a metric D defined as D of x, y modulus of x power n minus y power n அப்படின்ற மாதிரி டிஃபைன் பண்ணுறாங்க. ஃபார் ஆல் n பிலாங்ஸ் டு கேபிட்டல் n நேச்சுரல் நம்பர். ஓகேவா, இப்போது n வந்து ஈவனாக இருந்துச்சுன்னா, ஈவன் 2, 4, 6 அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு R, D வந்து நாட் அ மெட்ரிக் ஸ்பேஸ். ஓகேவா, இது வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்னா உங்களுக்கு வந்து பெரிய நம்பர்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா, என்னோட வேல்யூ வந்து 200 அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ n வந்து ஈவனாக இருக்கும்போது நாட் அ மெட்ரிக் ஸ்பேஸ், n வந்து ஆடாக இருந்துச்சுன்னா இட்ஸ் அ மெட்ரிக் ஸ்பேஸ். ஓகேவா, ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈவன் அப்படின்னா n முடியுதா, ஸோ இப்போ நாட் அ மெட்ரிக் ஸ்பேஸ், ஆட் வந்து மெட்ரிக் ஸ்பேஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு லெபேக் இன்டிகிரபிள் பார்க்கலாம். இதுலேருந்து 10 டைம்ஸ்க்கு மேலே இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்டுட்டாங்க. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து எஃப் வந்து எஃப் இஸ் லெபேக் இன்டகிரபிள் ஆன் க்ளோஸ் இன்டர்வல் a, b if and only if L of integral over a to b bar f of x dx is equal to L of integral over a bar to b f of x dx is equal to integral over a to b f of x dx. ஓகேவா, இதுக்கு ஈக்குவலாக இருக்கும் போது தான் நம்ம இந்த மாதிரி சொல்லுவோம். அதுக்கப்புறமேட்டு எவ்ரி ரேமான் இன்டகிரபிள் ஃபங்க்ஷன் ஆன் closed interval a, b or Lebesgue integral on closed interval a, b true or false அப்படி மாதிரி கேட்பாங்க. ட்ரூ. ஓகேவா, ஸோ ஆக்சுவலி கான்செப்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்கில் எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட்டு ரேமான் இன்டகிரபிள் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் நான் மெயின் புக்கில் சொல்கிறேன் லெபேக் இன்டகிரல் கொடுத்துருப்பாங்க. ஸோ எவ்ரி ரேமான் இன்டகிரபிள் இஸ் அ லெபேக் இன்டகிரபிள். ஆனால் சில லெபேக் இன்டகிரபிள் வந்து ரேமான் இன்டகிரபிளாக வராது. ஓகேவா, நம்ம வந்துட்டு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து க்ளோஸ் இன்டர்வல் 0,1லேருந்து உங்களுக்கு ஆருக்கு போகுது. அதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஓகேவா, இதுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு வந்து ரேஷனல் நம்பர்ஸும் இருக்கும், இர்ரேஷனல் நம்பர்ஸும் இருக்கும்ல. ஸோ ரேஷனல் நம்பர்ஸாக இருக்கும்போது எக்ஸ்னும், இர்ரேஷனல் நம்பர் r-q இருக்கும்போது x ஸ்கொயர்னு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, இது வந்து நாட் ரேமான் இன்டகிரபிள் இன் 0,1 but this must be Lebesgue integral on 0,1. ஏன்னா in every both natural and irrational, so the function keeps jumping between x and x square, discontinuous-ஆக இருக்கும். அதாவது இப்போ நமக்கு ரேமான் இன்டகிரபிள்னா கொஞ்சம் கண்டினியூஸாக இருக்கணும் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து உங்களுக்கு 0,1க்குள்ளே ஆப்வியஸ்லி இன்ஃபினிட்டி நம்பர்ஸ் இருக்கும்னு தெரியும். ஸோ ஒரு நம்பர்ஸும் ஒன்று ரேஷனல் இன்னொன்று இர்ரேஷனல் அப்படி இருக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸுக்கும் எக்ஸ் ஸ்கொயருக்கும் இடையில ஜம்ப் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இட்ஸ் லைக் ரொம்ப அந்த வேரியேஷன்ஸ் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்துட்டு ரேமான் இன்டகிரபிள்னு சொல்ல மாட்டோம். ஓகேவா, பட் இது வந்து லெபேக் இன்டகிரலாக இருக்குது. ஆனால் லெபேக் இன்டகிரலில் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு நமக்கு வந்துட்டு லெபேக் இன்டகிரலை பொறுத்தவரை அவங்க வெறும் இர்ரேஷனல் நம்பரில் மட்டும்தான் வந்து ஃபங்க்ஷன் வந்து அப்ளை ஆகும். ஏன்னா ரேஷனல் நம்பர் வந்துட்டு கவுண்டபிள் செட் அப்படின்னு நம்ம ஏற்கனவே வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஃபைனைட்டாக இருக்கட்டும் இன்ஃபைனைட்டாக இருக்கட்டும் ரேஷனல் நம்பர் வந்து கவுண்டபிள் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். கவுண்டபிள் அப்படின்னாலே மெஷரபிள் செட் வித் மெஷர் 0 அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா, ரேஷனல் நம்பர்ஸ் ஹேவ் மெஷர் 0, ஸோ அதனால் அதை விட்டுருங்க. ஸோ த சேஞ்சிங் ஃபங்க்ஷன் ஒன்லி ஒன் ரேஷனல் நம்பர் டஸ் நாட் அஃபெக்ட் த லெபேக் இன்டகிரபிள். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் ரேஷனல் நம்பருக்கு போயிட்டு இர்ரேஷனல் நம்பருக்கு போகிறது, ஸோ இது வந்து மெஷர் 0. அதனால் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா இதுக்கு மட்டும் தான் நீங்கள் எடுத்துப்பீங்க. லெபேக் இன்டகிரல் ஓவர் 0 to 1 f of x dxன்னு சொல்லும்போது இன்டகிரல் ஓவர் 0 to 1 x ஸ்கொயர் dxன்னு வரும். இன்டகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1/3ன்னு வரும். ஸோ இதில் பொறுத்தவரை உங்களுக்கு லெபேக் இன்டகிரல் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். பட் இங்கே வந்துட்டு உங்களுக்கு ரேமான் இன்டகிரபிள் வந்து வராது. ஓகேங்களா, we ignore because countable set as a measure 0. ஓகே, பிஃபோர் தட் நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு இதில் பார்க்கலாம் லெபேக் இன்டகிரலோட எப்படி சொல்கிறது, லெபேக் இன்டகிரலோட
அந்த ஒரு டெஃபினிஷன் பார்க்கலாம். A function f is Lebesgue integral on closed interval a comma b if integral over a to b modulus of f of x dx is less than infinity அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா integral of the absolute value of the function is finite. ஓகேவா, integral of the absolute valueனா என்னது, உங்களுக்கு மாடுலஸ் வருது. integral of an absolute value of the function is less than infinity-னா finite அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ அதுதான் வந்து லெபேக் இன்டெக்ரலோட அந்த ஒரு டெஃபினேஷன். ஸோ இன்டெக்ரலோட மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஃபைனைட். ஓகே, அடுத்தது இது வந்து முக்கியமான ப்ராப்ளம். ஓகேங்களா, later Pn denote the vector space of polynomials in one variables with a real coefficient and of degree less than or equal to n equipped with the standard basis less than or equal to n. So 1 x square up to x power n. இப்போ நம்ம வந்து p of x க்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணும்போது இன்டெக்ரல் ஓவர் 0 to x p of t dt plus p dash of x plus p of z அந்த மாதிரி இருக்கும். Then find transformation matrix with respect to the basis. நம்ம வந்துட்டு P2லேருந்து P3 வரைக்கும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா, ஆக்சுவலி Pn வரைக்கும் இருக்குது, நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து P2லேருந்து P3 மட்டும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா நமக்கு இருக்கிற பேசிஸ் என்னது, P2ன்னு சொல்லும்போது 1x ஸ்கொயர் மட்டும் எடுத்துப்போம். அப்போ பேசிஸ் ஃபார் P3 வந்து 1x ஸ்கொயர் x கியூப் அப்படின்ற மாதிரி வரும். ஓகேவா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு P of xோட வேல்யூ 1ன்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து P of xோட வேல்யூ 1ன்னு எடுத்துக்கலாம். இங்கே எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணணும், அவ்வளோதான். இந்த இடத்துல இன்டெக்ரல் ஓவர் 0 to x p of xக்கு பதிலாக p of t 1 into dt ப்ளஸ் p dash of xனா 1 டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 0ன்னு ஆகிடும். ப்ளஸ் p of zனா உங்களுக்கு p of x p of z எல்லாம் ஒன்று தான், ப்ளஸ் 1 அப்படின்னு வரும். அப்போது நீங்கள் இதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட்னு சொல்லும்போது x + 1 வரும். இதே வந்து p of x is equal to xன்னு எடுக்கும்போது ஓகேவா என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல x dx அப்படின்னு வரும். ப்ளஸ் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து p dash of x-ஆ, ஸோ அப்போ வந்து எக்ஸை வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 ஆகிடும். அடுத்தது இந்த இடத்துல p of z அப்படின்னு இருக்கா, ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு ஆக்சுவலி இது வந்து p of 2 சரிங்களா, p of 2 இந்த வேல்யூ. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்டெக்ரல் ஓவர் 0 to x இந்த x அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு t dt ப்ளஸ் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் p of 2 அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு 2ன்னு மட்டும் வரும். கரெக்டாக இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா t²/2 0 to x ஆட் பண்ணிங்கன்னா 3. ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் சொல்லும்போது x²/2 + 3ன்னு வரும். இதே p of x is equal to x ஸ்கொயர்னு எடுக்கும்போது t of x ஸ்கொயர் இன்டெக்ரல் ஓவர் 0 to x t² dt ப்ளஸ் நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, ஸோ 2x அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் p of 2ன்னு சொல்லும்போது 2 பவர் ஸ்கொயர் வந்து 4ன்னு வரும். ஓகேவா, இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா t³/3 0 to x + 2x + 4 அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ் வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு ரோவில் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் டிரான்ஸ்போஸ் எடுக்கலாம், அல்லது நீங்கள் ஃபஸ்ட்டே வந்துட்டு காலமில் எழுதலாம். ஓகேவா, இப்போ இங்கே x + 1 இருக்குது அப்படின்னா 1 1 0 0ன்னு வரும். எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூஸில் 0 0 வரும். இங்கே வந்துட்டு கான்ஸ்டன்ட் வந்து 3 இருக்குது. இப்போ எக்ஸ் வந்து 0, எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்கிறது 1/2, x³ வந்து 0. அடுத்தது 4 இந்த இடத்துல 4 2 0 1/3 அப்படின்ற மாதிரி வரும். ஓகேவா, இது பேசிஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது 4/3. ஓகேவா, இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேவா, இது வந்து முக்கியமான ப்ராப்ளம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்கிறது. ஹியர் B is a building block. We need to find how many each building block do I need to make the given base. Okay, ஆக்சுவலி பேசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்றது தான். பேசிஸ் அப்படிங்கிறது ஒரு பில்டிங் பிளாக் மாதிரி. ஓகேவா, நம்ம வந்து கீழே இப்போ நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா நம்ம கீழே முதல்ல கல் இருப்போம்ல, ஸோ அதுதான் பேசிஸ். அதுதான் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நிர்ணயிக்கிறது. கரெக்டாக, அதுக்கப்புறம் நம்ம கட்டுறதெல்லாம் அதை பொறுத்து தான் கட்டுவோம். You need to find how many of each building block do I need to make a given vector. எவ்வளோ வேணும் அப்படின்றது. சரி, ஃபஸ்ட் இப்போ என்ன பண்ணலாம், கன்சிடர் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். R3 of Rலேருந்து R3 of Rக்கு போகுது. டிஃபைன்டு பை T of
நம்ம ஏபிசிக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணும்போது 2a + 3b, b + 4c, c + aக்கு போகும். Find the transformation matrix given by the given basis set. நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதுதான் இந்த பேசிஸ் செட்டு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக் இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றத சொல்கிறேன். இப்போது ஆக்சுவலி உங்களுக்கு இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஏபிசிக்கு வந்து ஸ்டாண்டர்ட் பேசிஸ் செட்டை யூஸ் பண்ணியிருப்போம். ஸ்டாண்டர்ட் பேசிஸ் செட்னா என்னது? 1,0,0, 0,0, 0,1,0, 0,0,0 அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் பேசிஸை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? அதில் இருந்து உங்களுக்கு இந்த பேசிஸை வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். சேஞ்சஸ் டு திஸ் பி வெக்டார்ஸ் ஆர் லைக் நியூ கோஆர்டினேட்ஸ் மாதிரி. ஓகே, நியூ கோஆர்டினேட் ஆக்சஸ் எவ்ரி வெக்டார் இன் R3 must now be within using these 3 வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இப்போ நம்ம வந்துட்டு ஸ்டாண்டர்ட் பேசிஸ் வெக்டார் இல்லாமல் நம்ம வந்துட்டு இதை யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, XYZ belongs to R³ of R. XYZ is equal to நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை பேஸ் பண்ணி எழுதணும். இதுதான் பேசிஸாக வச்சுட்டு எழுதணும். இதை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷனில் லீனியர் மல்டிப்ளிகேஷன் எழுதணும். a × 1,1,1 + b × 1,1,0 + c × 1,0,0 அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ என்ன பண்ணுங்கள், உள்ளே எடுத்துகிட்டு போங்க. உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு இருக்கிறத மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா a + b + c = xன்னு வரும். கரெக்டாக? அடுத்தது a + b = yன்னு வரும். அப்புறம் a = zன்னு வரும். ஓகே, இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி நமக்கு கிடச்சிருச்சா? இப்போ இந்த இடத்துல a + bயோட வேல்யூ yயா, அப்போ c = x - y. bயோட வேல்யூ என்னது? y - aவோட வேல்யூ zல, அப்போ bயோட வேல்யூ வந்து y - zன்னு வரும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, XYZை நம்ம அப்படியே வச்சுட்டு இந்த ஏபிசிக்கு பதிலாக இன் டேர்ம்ஸ் ஆஃப் XYZல எழுதணும். ஏவை வந்து இசட்னு எழுதுகிறோம், பியை வந்து y - zன்னு எழுதுகிறோம், சியை வந்து x - yன்னு எழுதுகிறோம். புரியுதுங்களா? ஆக்சுவலி இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? ஆக்சுவலி இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா, XYZ அப்படிங்கிறது நமக்கு வெக்டார். ஓகேவா? எவ்ரி வெக்டார் கேன் பி எக்ஸ்பிரஸ் அஸ் அ காம்பினேஷன் ஆஃப் பேசிஸ் வெக்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்துட்டு இது வந்து ஒரு பேசிஸ். கரெக்டாக? அதுக்கப்புறம் இது. ஓகே, நம்ம இந்த இதை பொறுத்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். அதனால தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லைக் a × this value, b × this value + c × this value அது மாதிரி எடுத்துக்கிறீங்க. எப்படி சொல்கிறதுனா, நம்ம யோசிக்கலாம் இந்த மாதிரி ஒரு வேல்யூ நம்ம வந்து கன்சிடரே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸுங்கிறது இந்த டீயை வந்துட்டு நீங்கள் XYZன்னு எடுத்துக்கோங்க. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ் என்னென்னா, உங்களுக்கு வந்து இந்த பேசிஸ் ஏபிசி அப்படிங்கிற அந்த ஒரு பேசிஸ்லேருந்து இது ஒரு பேசிஸாக போகுது. இப்போ கேன் பி லீனியர் காம்பினேஷன் ஆஃப் பேசிஸ் வெக்டார். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்ம எழுதிட்டு உள்ளே எடுத்துகிட்டு XYZ இன் டேர்ம்ஸ் ஆஃப் XYZல நம்ம இதை வந்துட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். சரிங்களா? இதில் z, y - z, x - y are the coordinates of XYZ with respect to the basis B. அதாவது நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் கண்டுபிடிக்கணும். இதுதானே XYZன்னு எடுத்திருக்கோம். இதுதான் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் XYZ with respect to the basis B அப்படின்னா இதை பொறுத்து வர்றது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. XYZ are generated by the given basis set. ஸோ இப்போது இந்த XYZ எல்லாம் எப்படி ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னா, இந்த கிவன் பேசிஸ் செட் மூலமா ஜென்ரேட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது W is a set of polynomials. இது வந்து ஒரு ப்ராப்ளம். ஓகேங்களா? W is a set of polynomials or single variable with அட்லீஸ்ட் டிகிரி வந்துட்டு என்னன்னு கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் டிகிரி என்னன்னா என்னது? உங்களுக்கு வந்து அதை விட அதிகமாக தான் இருக்கும். லீஸ்ட் டிகிரி தான் என்ன. ஓகேவா? அப்போ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு என்ன இருக்கும்? தென் W is a subspace over R அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா? சரி, இப்போ n is equal to 4ன்னு எடுத்துக்கலாம்.
அப்போ வந்துட்டு W அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து a0 + a1 of x + up to ar x power r, ai belongs to r, r வந்துட்டு greater than or equal to nன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து n விட அதிகமாக தானே இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆரோட வேல்யூ n விட அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அப்போது உங்களுக்கு வந்து என்னோட வேல்யூ 4ன்னு சொல்லும்போது இப்போ f of xோட வேல்யூ x power 4 + x cube, g of xோட வேல்யூ -x power 4ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது இப்போ ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வருது, எக்ஸ் கியூப்னு வருது. பட் அந்த எக்ஸ் கியூப் வந்துட்டு உங்களுக்கு அந்த சப்ஸ்பேஸ்க்குள்ளே டபிள்யூக்குள்ளே இல்லை. ஏன்னா வந்துட்டு அதில் டிகிரி வந்து greater than or equal to n தான் இருக்குது. கரெக்டாக? அப்போ இட்ஸ் நாட் அ சப்ஸ்பேஸ் அப்படின்னு வரும். இப்போ இதுவே W is a set of polynomial of single variable with degree less than or equal to n சொன்னேன். அதாவது அட்மோஸ்ட் டிகிரி என்ன தான் அதிகபட்சமாகவே இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் டபிள்யூவோட வேல்யூ இப்படி எடுத்துக்கோங்க, ஏ பிலாங்ஸ் டு ஆர், பர் ஆரோட வேல்யூ லெஸ் than or equal to n இருக்கும். W is a subspace over Rன்னு சொல்கிறாங்க. இப்போ basis of W of R is equal to 1, x square up to x power n. அப்போது இதை பொறுத்தவரையில் உங்களுக்கு பேசிஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகே, உங்களுக்கு லெஸ் than or இதுலேருந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த சப்ஸ்பேஸ் வந்து லெஸ் than or equal to n இருக்கும்போது சாட்டிஸ்ஃபை ஆகும், greater than or equal to n இருக்கும்போது நாட் அ சப்ஸ்பேஸ் மாதிரி வரும் அப்படின்றதா சொல்கிறாங்க. ஓகேவா? டைமென்ஷன் ஆஃப் த பேசிஸ் வெக்டர் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, சப்ஸ்பேஸ் எப்படி இருக்கும்னா இதெல்லாம் சேர்க்கும்போது n, இது கூட சேர்க்கும்போது 1, ஸோ n + 1 இருக்கும் அப்படின்றது தான். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம க்ரீன் ஃபங்க்ஷனாக என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒரு கொஷின் கண்டிப்பாக இதுலேருந்து கேட்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.